இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜேர்மனில் இருக்கிற அம்மா ஒரு ஆள் வந்து அம்மாவோ அக்காவோ எனக்கு தெரியல. ஓகே, அவள் வந்து பொருட்கள் கேட்டிருந்தவியல். வாங்க இப்போ நாங்கள் என்னென்ன பொருள்கள்னு பார்க்கலாம். இந்த அத்தம்மா வந்து 2 கிலோ 2 பேக்கெட் பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். கறித்தூள் வந்து 3 கிலோ ஒரு கிலோவாக பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து மாசி சம்பல் 1/2 கிலோ. இது மாசி கருவாடு இருக்குது தானே, அது 1/2 கிலோ. இது வந்து அரிசிமா 5 பேக்கெட் 5 கிலோ. பார்த்தீங்களான்னு சொன்னால் இவ்வளோ பொருட்கள் தான் அந்த அம்மா கேட்டுருந்துருக்குறான். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கும் தேவை என்று நீங்கள் நினைச்சிங்களான்னு சொன்னால் நான் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இவ்வளவு தான் நாங்கள் இப்போ அந்த அம்மாவுக்கு அனுப்ப போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன சாப்பாடுன்னு போய் பார்த்துருவோமா? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் சாரியோடு நிற்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சன்னதி கோயிலுக்கு போகிறோம். சன்னதி எங்கள் அஸ்வின் குட்டி காவடி எடுக்க போகிறேன், அதனால் காவடிக்கு போகிறோம். அதை விட இன்றைக்கு வந்து என்னென்னு சொல்கிறது, நான் நேற்றைய தினம்தான் இந்த பேரிச்சம்பழம் என்னது செய்ய போகிறேன், ரவை கேக் தான் இன்றைக்கு செய்ய போகிறேன். அதை வந்து நேற்றைய தினமே நான் செய்துட்டேன். அந்த கட்டிங்கை வந்து போடாமல் விட்டதால் அந்த கட்டிங்கை தான் இன்றைக்கு இதில் சொல்லி போட்டு போவோம்ன்ட்டு தான் இன்றைக்கு அந்த கட்டிங்கை சொல்ல போகிறேன். அதாவது இன்றைக்கு செய்ய போகிறது ரவையில் கேக்கு. 1 கப்பு ரவை இருந்தாலே நீங்கள் இந்த கேக்கை ஈஸியாக செய்து கொள்ளலாம். வளமையாக நாங்கள் கேக்கெல்லாம் செய்கிற நாங்கள்லாம் அந்த முட்டையில் எல்லாம் விட்டு அது இல்லாமலுக்கே இன்றைக்கு இந்த கொஞ்சம் பால் மாவும் அதோட இப்போ நான் தேவையான பொருட்களையும் பாருங்கோ. நான் கண்டிப்பாக செய்து போட போகிறேன். அது வந்து உண்மையில் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னென்னு சொல்கிறது, இப்போ கேக்கில் வந்து எல்லா விதமாகவும் அடிக்கலாம் பாருங்க. இப்போ ரவையிலையும் ஒரு கேக்கு வந்துட்டுது. இப்போ அந்த ரவை கேக்கை நாங்கள் அடித்து கொள்ளுவோம் இல்லை அடித்தாச்சு. சரி, என்னென்னு சொன்னால் அதில் வந்து தட்டு வந்து நேற்று எங்களுடைய அவனுக்குள்ளே போக மாட்டேன் நட்டி போடுது. நாங்கள் ரே இருக்குது தானே, அந்த ரே வந்து கொஞ்சம் பெருசாக வேண்டி போட்டேன் போல இருக்குது. நான் முதல்ல வச்சு பார்க்காமலுக்கு தான் அதுக்குள்ளே எல்லாம் மாவெல்லாம் தயார் செய்து போட்டு அதுக்குள்ளே விட அது சரி வராமல் போயிட்டுது. அவனுக்குள்ளே போவே இல்லாமல் அப்புறம் திருப்பி நான் எடுத்து அதை ஒரு மாதிரிக்கு இன்னும் ஒரு சதுர ரேயில் நான் வளமையாக பாவிக்கிற ரேயில் விட்டு ஒரு மாதிரி கேக்காக எடுத்துட்டேன். அப்போ இந்த கட்டிங்கை வந்து முடிக்கலாமல் போயிட்டுது. அதனால் இந்த கட்டிங்கை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் அந்த ரவை கேக்கை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த வெல் பட்டன் நம்பருக்காக கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது ஒரு வாயில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம். இதுக்கு முக்கியமாக ரவை கேக்குக்கு இந்த ரவை தான் 250 கிராம் எடுத்துருக்கிறேன். இது வந்து அப்படியே வறுக்காமலுக்கு அப்படியே எடுக்கிறது. 250 கிராம் படிவ அரிச்சு எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அதோட 250 கிராம் சீனி எடுத்துருக்கிறேன். அதோட 250 ml பாலை வந்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ஆற வச்சு நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரிக்கு என்ன பாலுண்டாலும் ஆற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதோட முக்கியமாக தயிர் தேவை. இதில் வந்து 250 ml தயிர் பட்டி 200 ml தயிர் பட்டி இருக்குது. நாங்கள் இதில் வந்து சரியாக 125 ml விட போகிறோம். அதே மாதிரி அப்படியே வச்சுருக்குறோம். இது வந்து பேக்கிங் பவுடர் தேவையான அளவு போட போகிறேன். பேக்கிங் சோடாவும் தேவையான அளவு போட போகிறேன். அதோட இது வெனிலா விட போகிறேன் கொஞ்சம் அளவாக. இது வந்து பெனானா இது வந்து அதுலேயே ஒரு சொட்டு பாசத்துக்காக விட போகிறேன். அடுத்தது வந்து பட்டர் சொல்லிட்டேனோ, பட்டர் வந்து இது வந்து சரியாக 75 கிராம் பட்டர் எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக எல்லோரும் எண்ணெயை தான் விடுறவியல். நான் வந்து அதுக்கு எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் விட போகிறோம். 75 கிராம் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தான் பொருட்கள். இப்போ வந்து நாங்கள் முதலில் இந்த கேக்கெல்லாம் அடிச்சுட்டு வந்து விடுறதுக்காக தட்டில் இந்த ஆயில் பேப்பர் எடுத்துருக்கிறேன். அது ஆயில் பேப்பருக்கு முன்னம் இந்த தட்டுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் பட்டர் பூசிக்கொள்ளுவோம். ஆயில் பேப்பர் போடுறதுக்கு முன்னே நாங்கள் இந்த தட்டுக்கு பட்டர் பூசினோம்னு சொன்னால் அந்த ஆயில் பேப்பர் வந்து வடிவாக இதில் இப்படியே நிற்கும், ஒட்டி பிடிச்சி கொண்டு நிற்கும். அதனால் இப்படியே நாங்கள் ஆயில் பேப்பர் இந்த ரேக்கு வந்து பட்டரை பூசி போட்டு ஆயில் பேப்பரை நாங்கள் மேலால் போட்டுக்கொள்ளுவோம். பாருங்க, இந்த மாதிரிக்கு இந்த மேலே சைட்டாகவும் எங்களுக்கு இது கிடந்தால் தான் இந்த கேக் வந்து நல்ல ஒட்டாமலுக்கு வரும். அந்த ரேகளில் கூடி நீங்கள் அப்படி நீங்கள் இந்த ஆயில் பேப்பர் இல்லாட்டா நீங்கள்
அப்படியே நார்மலாகவே தட்டிலே ஊற்றி கொள்ளலாம். அது பெருசாக ஒட்டாது. நாங்கள் ஆயில் பேப்பர் இருக்கிறபடியே ஆயில் பேப்பர் போட்டுருக்குறேன். இப்போ இந்த மேலே ஆயில் பேப்பருக்கு மேலேயும் நாங்கள் பட்டர் பூசுவோம். இப்போ வந்து நாங்கள் பாருங்க ரேக்கு வந்து ஆயத்தமாக வட்டரெல்லாம் பூசி ரெடியாக வச்சுட்டு இஞ்சால் பார்த்தீங்களோன்னு சொன்னால் நீங்கள் கேக் அடிக்கிற மிஷின் இருந்தால் அதாலையும் செய்து கொள்ளலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக செய்துக்காரன். என்னடே அது இருக்குது இருந்தாலும் நான் இதை மிக்சியில் தான் அடிச்செடுக்க போகிறேன். முதல்ல வந்து இந்த 250 கிராம் ரவையை போடுவோம் இந்த மிக்சி கப்பில். இதோடையே சீனியையும் போடுவோம். அதோட பட்டரை போடுவோம். தயிர் வந்து சரி பாதியாக விட்டுக்கொள்ளுங்கோ. இது வந்து நல்லா புளிக்காத தயிராக எடுத்துக்கொள்ளுங்கோ. தயிர் வந்து இப்போவும் புளிக்கக்கூடாது இந்த கேக் செய்கிறேன்டா. பாருங்கோ சரி பாதியாக நான் தயிர் எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அடுத்தது வந்து நாங்கள் இந்த பால் சொன்னால் தான் நல்ல வடிவாக காய்ச்சி ஆற வச்சுக்கிறேன். அதை சுட சுட விடக்கூடாது. ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் விட்டுக்கொள்ளுங்கோ. அடுத்தது வந்து பாருங்க இந்த கரண்டியால் இது வந்து பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். இந்த கரண்டியால் ஒரு கரண்டி பேக்கிங் சோடா. இந்த பேக்கிங் பவுடர் வந்து இதால் 2 கரண்டி போடுறேன். இப்போ இவ்வளவும் போடுற பொருட்கள் எல்லாம் படிவாக போட்டோம். இந்த பாருங்க இந்த பால் வந்து இது பாலில் தான் இந்த எல்லாம் அடிச்செடுக்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் இதை மூடிட்டு நல்லா அடிச்செடுப்போம். மற்ற அந்த வெனிலா பனானா எல்லாம் அப்புறம் அடிச்செடுத்துன்னு வந்து விடுவோம். இப்போ இதை வந்து நான் முதல்ல அடிச்செடுத்து கொண்டு வருவோம். இப்போ வேறங்கோ நல்ல வடிவாக அடித்து எடுத்து கொண்டு வந்துட்டோம். ஓகே, பார்ப்போம் பதத்தை. பார்த்தீங்களா இந்த மாதிரிக்கு நல்ல வடிவாக கரையிற மாதிரிக்கு இந்த மாதிரிக்கு அடிச்சிடுங்கோ. இந்த தண்ணியும் கூட விட்டுறாதேங்கோ. அளவான தண்ணியை விட்டு இப்படி அடிச்சிடுங்கோ. இதை வந்து இனிமேல் நாங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றுவோம். அங்கால கோயில் சத்தமும் கேட்குறதால சில வேளை சத்தங்கள் வரலாம். பாருங்க இப்படி ஒரு டிஷ்ஷில் மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து இப்போ நாங்கள் வெனிலா விட்டு கொள்ளுவோம். இல்லையானும் ஓடி திரியுதா. இந்த கரண்டியால் ஒரு கரண்டி நான் போடுறேன். அதோட பனானா வந்து இதில் 2 கரண்டி விட போகிறேன். இதுதான் இந்த பாசத்தை எங்களுக்கு தரப்போகுது. அதனால் இதில் தான் நான் 1.5 கரண்டியை விடுவோம். 1.5 கரண்டியை விடுவோம். இதுக்கு நீங்கள் விரும்பினா ஏலக்காயும் போட்டுக்கொள்ளலாம். பாருங்கோ இந்த மாதிரிக்கு வடிவாக கிளப்பம். பாருங்கோ இது நல்ல வடிவாக கலந்துட்டேன். இனிமேல் வந்து நாங்கள் இதை ரேக்கி மாற்றுவோம். இப்போ வந்து பாருங்க நல்ல ரேயில் விட்டுட்டோம். பாருங்க இந்த ரேக்கு வந்து ஒரு அரைவாசியோ ஒரு முக்கால்வாசிக்கு விடக்கூடிய மாதிரி நீங்கள் விட்டிங்கன்னா சரி. எந்த பெரிய ரே என்றபடியாக தான் எனக்கு இவ்வளோ வந்திருக்கு. இனிமேல் வந்து இதுக்கு மேலால் நட்ஸுகள் போட போகிறேன். நட்ஸை சொல்லாமல் விட்டுட்டேன். நட்ஸ் போட போகிறேன். பாருங்க நட்ஸ் நீங்கள் எதுவும் போட்டுக்கொள்ளலாம். இது வந்து நல்ல வடிவாக போட்டுவிட்டேன். இனிமேல் இது வந்து ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுக்கு நாங்கள் அவனில் வச்சு எடுப்போம். இப்போ ரே எல்லாம் நாங்கள் மாற்றிட்டோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுடைய அவனுக்கு போகாது. அவங்களுடைய ரே வந்து பெரிய வட்டமான ரே அவனுக்கு போகல. அதனால் நாங்கள் இப்படி மாற்றிட்டு திருப்பி நட்ஸ் எல்லாம் மேலால் போட்டு ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். இப்போ இதை வந்து நாங்கள் அவனில் வச்செடுப்போம். இப்போ வந்து நாங்கள் அவனை சூடாக்கி வச்சுருந்தோம். இப்போ நாங்கள் இப்பாட்டி போட்டு இதுக்குள்ளே வச்சுக்கொள்ளுவோம். இதை வந்து நீங்கள் அடுப்புலையும் பண்ணிக்கொள்ளலாம். அடுப்புலையும் அதுவும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு செய்து காட்டுவேன். அடுப்புலையும் சட்டண்டு பண்ணலாம் இந்த அவன் இல்லாதாக்கள். ஓகே பாருங்க நல்ல வடிவாக வச்சாச்சு. இந்த திருப்ப மேலே நட்ஸ் எல்லாம் திருப்பி தூவினா இப்போ வந்து இதை வடிவாக கூட்டிக்கொள்ளுவோம். இப்போ வந்து பாகை வந்து 160 விடுவோம். இது வந்து மேலும் கீழும் இப்போ இந்த ஒருக்கா இடையில் நடுவுக்குள்ளேயே மாற்றலாம். அடுத்தது நிமிஷம் வந்து 30 நிமிஷம் விடுவோம். ஓகே இனிமேல் இது வந்து நாங்கள் சூச்சை போட்டு விடுவோம். வேகட்டுக்கும் வேகினதுக்கு பிறகு பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் வேகிட்டு கொண்டு பார்ப்போம். வாவ் நல்ல சூப்பராக எங்களுக்கு கலராக தெரியுது. பார்ப்போம். இப்படி ஒரு குச்சியால் நாங்கள் கொஞ்சம் இழுத்துட்டு இந்த மாதிரி ஒரு குச்சியால் நாங்கள் இப்போ ஒருக்கா குத்தி பார்ப்போம். பார்த்தீங்களா
துப்பராகவே இந்த இதில் குச்சியில் வந்து ஒன்று மொட்டை இல்லை. அப்போ எங்களுக்கு போயிட்டுது. இப்போ நாங்கள் இதை ராக்கி கொள்ளுவோம். ஓகே, பார்த்தீங்களா சூப்பராக எங்களுக்கு கேக் ரெடியாக இருக்குது. பார்த்தீங்களா ரவ்வை கேக் எங்களுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து இப்போ எங்களுக்கு ஒரு அரை மணித்தியாலும் இப்படியே இருந்து 6-8க்கு மாறின பிறகு நாங்கள் இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ எங்களுக்கு இது வந்து அரை மணித்தியாலும் ஆயிட்டுது இந்த கேக்கு வந்து. இப்போ நாங்கள் இதில் இப்படி ஒரு கவிட்டுட்டு இதை வந்து நாங்கள் இந்த ஆயில் பேப்பரை எடுத்துக்கொள்ளுவோம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த ஆயில் பேப்பரை மெல்லமாக இதால் எடுத்துக்கொள்ளுவோம். சூப்பராக தான் எங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. இந்த ரவ்வை கேக்குண்டே சொல்லலாம். அது ரவ்வையை வச்சு ஒரு கேக் அடிச்சாச்சு. பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்து நாங்கள் இதை நிமித்தி கொள்ளுவோம். பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு. வாசமாக இருக்கு. நான் அந்த பனானா எசன்ஸ், அந்த பனானா எசன்ஸும் அது விட்டால் தான் நல்ல வாசமாக இருக்கு. வாசமாக இருக்கு. நான் இப்படி கேக் அந்த மாதிரி இருக்கேன். ஓகே, இனிமேல் நாங்கள் இதை கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போமே என்ன. ஓகே, இனிமேல் வந்து நாங்கள் வடிவாக துண்டு போடுவோம். நான் வந்து சின்ன சின்ன துண்டாக தான் கட் பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் ஒரு துண்டை இப்படி எடுத்து பார்ப்போம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்களோ? இந்த நல்ல பஞ்சாக இருக்குது. இங்கே வருங்க, சூப்பர். இங்கே ரவ்வை கேக்குண்டே சொல்லவே இல்லை. அப்படி சூப்பராக இருக்கு. இப்போ வந்து நாங்கள் ரெயில் எடுக்குவோமா? அதையும் எடுத்து நாங்கள் ரெயிலிஞ்சு பாருங்க எப்படி சூப்பராக இருக்குண்டே. இப்படி இப்படி காட்டணும். என்னன்னு சொன்னா இந்த துண்டு எப்படி வருதுன்னு பாருங்க. ஒட்டாமல் பச்சை இல்லாமல் பார்த்தீங்களோ? இங்கே நல்ல சூப்பராக இருக்கு. ரவ்வை கேக்குண்டே சொல்லல. அது என்ன இப்படி வேற? அது என்ன? சூப்பராக வந்திருக்கு எங்களுக்கு. நாங்கள் இப்போ எல்லாத்தையும் அடுக்குவோம். இப்படி பார்த்தீங்களா எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்ல வாசம் ஒரு பக்கம். அந்த வாசம் என்ன சொல்லுங்க அப்போ? விட்டது பனானா தான் விட்டதான் நல்ல வாசமாக இருக்குது. இல்லையான்னு சொன்னால் கொஞ்சம் வாசம். அந்த வெனிலா வந்து இந்த வாசம் அடிக்காது. ஓகே, பார்த்தீங்களா? இந்தா அதில் வடிவார அடிக்கிட்டோம் பாருங்க. இவ்வளோ போகுது. சின்ன ரேம் எடுத்து நான் என்ன சொன்னேன். ஓகே, இந்த பார்த்தீங்களா அதில் வடிவாலாம் அடிக்காச்சு. கேக்கு எங்கள் தம்பி குடியெல்லாம் வந்து நிற்கிறான் சாப்பிட. நல்ல சொப்டாக இருக்குது. ஓகே, இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செய்து சாப்பிடுவோம். இப்போ வந்து நாங்கள் இதை சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ஆயத்தம் அணிக்கிறோம் பாருங்க. நல்ல வடிவாக எல்லாம் வெட்டி நீட்டாக வச்சுருக்கோம். தம்பி தட்டக்கூடாது. வாங்க இப்போ நாங்கள் ஒன்றை பிச்சு பார்ப்போம். பார்த்தீங்களா இந்த சொப்டாக வந்துருக்கேன். இந்த உங்களுக்கே பார்த்தா அவ்வளோங்க. இந்த பூ போல வந்து எப்படி இருக்கு? நல்ல சூப்பராக இருக்கா. நல்ல நல்ல வாசமும் நல்ல அந்த சாப்பிடுப்பா அப்படி இருக்கு. நான் வந்து இதுக்குள்ளே எல்லாரும் ரவைக்குள்ளே வந்து எண்ணெய் தான் போடுறவியல். நான் வந்து இதுக்குள்ளே பட்டர் தான் போடுறேன். ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து எண்ணெயல் வந்து வயதுகளுக்கு எதுவும் செய்யாமலுக்கு பட்டரை போட்டு விட்டேன் நான். அப்படி இருக்கு. கேக்கை விட இல்லாத அடிக்குமே கேக் சூப்பராக இருக்கு. இப்படி கொடுத்தா ரவையண்டே சொல்லலாம். சாப்பிடுங்களா? ரவையண்டே சொல்லலாம் அந்த கேக்கு. அடைச்சி மட்டுமே ரவையான்னு சொல்லிடாது. சூப்பராக இருக்கும். ஆனால் வேலைன்னு சொன்னீங்க சின்ன வேலையா? எங்களுக்கு இப்போ நைட்டு தானே. ஏன்னா ஒரே மாறி மாறி வேலை தானே. அப்போ இப்படி தான் ஒன்றும் செய்யலாம். இப்படி தான் ஒவ்வொரு வீடியோ இப்போ நைட் ஆகுதுண்ணா. வேலையை கொஞ்சம் கூடின வழியாக இப்படி தான் வீடியோ நைட்டாக வருது. சரி, பரவாயில்லை. இந்த நட்ஸுகள் எல்லாம் இங்கே எந்த நட்ஸும் போட்டுக்கொள்ளலாம். நல்ல வாசமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த அரை மணி நேரம் சொன்னேன்னா இன்னும் கொஞ்சம் மாறினா இன்னும் நல்லா இருக்கும். வேணாம் குழக்க தான் சொப்டாக வரும். நாங்கள் வெளில வீடியோ முடிக்கொண்டாக டக்குனு அவனால் அராக்கினா கையோட மெல்லிய சூட்டோடைய. நாங்கள் இன்றைக்கி இருந்து மினக்கடையில் நாங்கள் இன்னும் பேர் அளவுக்கு போகணும். வேணாம் நான் ஒரு அம்மாவோட சந்திக்க போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அளவான சீனி எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா இப்படி இப்படி நீங்களும் உணவு செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா நல்ல வித்தியாசமான அந்த
எனக்கு இதில் பாரதம் இந்த பெனானான்ட்டு அந்த அதுதான் பெருகுது நல்ல இதாக இருக்குல்ல நல்ல வாசனை ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிப்போமே தம்பி என்ன ஓகே முடிச்சு கொள்வோம் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்